Very good morning, my dear students. In today's video session, we are going to learn about advantages and disadvantages of cooperative societies. Then, types of cooperative societies. Now, we'll see the advantages. Advantages of cooperatives. So, what are all the advantages? இதனால் என்னென்ன நன்மைகள் ஒரு கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன் நடத்துறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது? That we'll see one by one. So totally we have 12 advantages. The first one, voluntary organizations. So already we learnt this. It means in this cooperative society, it is open to all, that anyone can enter and anyone can leave at any time. Then easy formation. It is very easy to form this cooperative society. Any 25 members, just 25 members, they can start this cooperative organization by contributing equal amount of capital. Then democracy, this to be learnt in features. Each one has the freedom to give discussion, to take power, and they have one man one vote. That is a rule here in cooperative society. So each one has equal rights in managing the affair, that is the business. Then equal distribution of surplus, that they earn surplusனா அதிகமாக எவ்வளோ அதிகமாக வந்தாலும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் 1/4 of its ப்ராஃபிட் வந்து ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. த ரிமைனிங் எவ்வளோ ரிமைனிங் இருந்தாலும் they'll share it equal parts. Then limited liability, it is according to the capital contribution. ஸோ எந்த அளவுக்கு அவங்க கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அப்போ ஒவ்வொருத்தரோட கேபிட்டல் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ எவ்ரி ஒன்ஸ் கேபிட்டல் வில் பி ஈக்குவல். அப்படி இருக்கும்போது அவங்க லைபிலிட்டிஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். எந்த அளவுக்கு அவங்க கேபிட்டல் இருக்கோ அதே அளவுக்கு தான் தே ஆர் லயபிள் டு த பிஸ்னஸ். தென் செப்பரேட் லீகல் என்டிட்டி, here also they have separate name for the cooperative organization. இதுக்குன்னு ஒரு தனி நேம் இருக்கும். and they'll be having separate place. இதுக்குன்னு தனி சீல் இருக்கும். and here also the cooperative society is different from its members. யாராவது ஒருத்தர் இறந்துட்டா கூட it is not that it will be closed அப்படிலாம் கிடையாது. யாராவது ஒருத்தர் இறந்துட்டா கூட அதில் என்ன ஆகும்னா அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போயிட்டே இருக்கும். and even if anyone if they are not able to continue, அவங்களால முடியல, அவங்க இதுக்கு மேலே வந்து அவங்க கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் இருக்க முடியாது அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா மேபி டியூ டு ஹெல்த் கண்டிஷன்ஸ் தே கேன் லீவ். இதனால் வந்து கம்பெனி எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ தட் இஸ் வாட் இட்ஸ் மென்ஷன் ஹியர். தென் ஈச் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஈச், திஸ் டூ ஆல்ரெடி வி நோ. இதில் இருக்க ஒவ்வொரு பொருளும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அண்ட் எல்லாருக்குமே எல்லாத்துலேயும் உரிமை இருக்குது. தட் இஸ் வாட் ஈச் ஃபார் ஆல். ஒவ்வொருத்தரும் எல்லாத்துக்குமே உரிமை எடுத்துக்கலாம் அண்ட் எல்லாருக்குமே எல்லாத்துலேயும் உரிமை இருக்குன்றது தான். ஒன், கிரேட்டர் ஐடென்டிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். தட் மீன்ஸ் இது இருக்கிற அந்த ஏரியா இட் வில் பி வெல் நோன் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அங்கே இருக்குது அப்படின்றதும் தெரியும். அண்ட் த மெம்பர்ஸ் ஹூ ஆர் தேர் they'll be very active, they'll interact with each other. இதை பார்த்து மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா they'll be interested to join in cooperative society. So there'll be greater identity of interest. The ninth one, government support. In order to develop cooperative societies in many areas, the government will help by providing loans at cheap rate. இதுதான் என்னென்னா அவங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் உருவாக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய லோன்ஸ் தேல் பி ப்ரொவைடிங் ஃபார் ஆல் த மெம்பர்ஸ். யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ தே கேன் கம் அண்ட் ஜாயின் அண்ட் ஈவன் தே கேன் ஸ்டார்ட் ஒன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கம்மி பர்சன்டேஜ்க்கே வந்து தேல் கிவ் த இன்ட்ரெஸ்ட். தென் தேல் ப்ரொவைட் சப்சிடிஸ்னால் மானியங்கள் அண்ட் மெனி ஃபெசிலிட்டிஸ் த கவர்மெண்ட் will give for the members. Then 10th one, elimination of middlemen அப்படின்னு சொல்லும்போதே we know that here in cooperative society the manufacturers and the consumers இவங்களுக்குள்ள டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும் இங்கே. ஸோ இது மிடில்மேன் அப்படின்னு பார்த்தோன்னா the wholesalers, retailers, agents இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஏஜென்ட்ஸ். ஸோ இவங்களுக்குலாம் வந்து இங்கே எந்தவித
ஈடுபாடும் இருக்காது. அவங்க வந்து இதில் தலையிட வேணுன்றது அவசியம் இருக்காது. ஸோ டைரெக்ட்லி அவங்க என்ன கல்டிவேட் பண்ணுறாங்களோ, அவங்க என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற பொருள் அவங்களே டைரெக்டாக வந்து கன்சியூமர்ஸ்க்கு சீப் ரேட்டில் தருதுனால இந்த மிடில்மென்ட்லாம் இங்கே இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. தென் டேக்ஸ் கன்செஷன்ஸ் ஹியர் டு ப்ரொமோட் த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இதை நிறைய இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால இது வந்து ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாத ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கக்கிட்டேருந்து வரியை ரொம்ப கம்மியாக தான் வாங்குவாங்க. இவங்களுக்கு நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். சில இதுக்கு மட்டும் நீங்கள் வரி கட்டினா போதும், அதுவும் ரொம்ப கம்மியாக கட்டினா போதும். சம்டைம் தேல் ஈவன் வேவ், அதாவது கட்ட வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க வரிகள். ஸோ இதனால் என்ன ஆகுனா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கிறதுனால டேக்ஸ் வந்து நிறைய கன்செஷன் கிடைக்கும் இந்த மெம்பர்ஸ்க்கு. And they'll be levied from the taxes also. So they'll be encouraged to develop more cooperative societies in many areas. Then rural credit. Rural means village side. In earlier stage what happens is that the villagers இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதிக வட்டிக்கு வந்து they'll get the money from the money lenders. இந்த money lenders அப்படின்றவங்க வட்டிக்கு காசு தராங்க. இவங்களுடைய வட்டி வந்து ரொம்ப அதிகமான ரேட்டில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபார்மர்ஸ் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறது மொத்தமே வட்டி கட்டுறதுலே போயிடும். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் வாட் தே டூ இஸ் தட் they'll provide loans at cheaper interest rates. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலிமா, இந்த கூட்டுறவு சங்கத்து மூலிமா இந்த மாதிரி மக்கள், இந்த ஃபார்மர்ஸ், இந்த அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய கடனை வந்து ரொம்ப குறைஞ்ச வட்டிக்கு தான் அவங்க கட்டுவாங்க. தென் they'll be earning more. அவங்க பெனிஃபிட் ஆகிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா லோன்ஸ் அவங்க வாங்குவாங்க, பட் அதில் ஒரு பங்கு தான் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கட்டுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய மணி லெண்டர்ஸ் கிட்டேருந்து அவங்க வெளியே வர முடிஞ்சது. Now disadvantages. As the capital contributed by each member is limited. ஸோ இங்கே டோட்டலாக வந்து 25 members they will join and they will start this cooperative society. அவங்க ஒவ்வொருத்தரோட ஷேர் அந்த கேபிட்டல் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அங்கே லிமிடெட் ஃபண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதனால் மெனி வாட் தேல் திங்க் இஸ் தட் அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் எடுக்க முடியாது அப்படின்ற பட்சத்துலையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, ஸ்டார்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க. அண்ட் ஈவன் தே ஓன்ட் எக்ஸ்பேண்ட் தேர் ஆக்டிவிட்டீஸ் பியாண்ட் அ பர்டிகுலர் லெவல். அவங்களால முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே ரொம்ப லிமிட்டடாகவே இருக்கிறதுனால இதுக்கு மேலே அவங்க அந்த சொசைட்டியோ அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸோ எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. தென் செகண்ட் ஒன், ஓவர் ரிலையன்ஸ் ஆன் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ். இவங்க எப்பயுமே கவர்மெண்ட் ஃபண்ட்ஸே வந்து நம்பி இருக்கிறதுனால அவங்களுடைய பிஸ்னஸை வந்து கண்டினியூ பண்ணுறதுல நிறைய சிக்கல்கள் வரும். ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதை வந்து அவங்க இன்னும் எலாபரேட் பண்ண நினைக்க முடியாது. ஸோ கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் எப்போ வரும்ன்றதோ தெரியாது. மேபி சொல்லியிருக்கலாம் 2 months வரலாம். அவங்க கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் எப்போ வரும்ன்றது அவங்களுக்கே தெரியாத பட்சத்தில் அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டவும் மாட்டாங்க. தென் தேர்ட் ஒன், இம்போஸ்ட் பை கவர்மெண்ட். இன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இஃப் யூ டேக் நிறைய வீக்கர் செக்ஷன் பீப்புள் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப புவர் அந்த மாதிரி இருக்க பீப்புளுக்கு வந்து வாலண்டரி அவங்க ஸ்டார்ட் பண்ண வைப்பாங்க, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹியர் இன் இந்தியா இட் இஸ் நாட் லைக் தட். யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் கவர்மெண்ட் ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணாமல் எல்லாமே வந்து மிஸ்யூஸ் தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எங்கே தேவையோ, எந்த இடத்துல வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி இந்த சொசைட்டிஸ் வந்து ஆரம்பிக்கிறதே கிடையாது. தென் பெனிஃபிட் டு ரூரல் ரிச் அப்படின்னு சொல்லும்போது வில்லேஜ் சைடில் இருக்கிற அந்த பணக்காரங்க அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து ஒரு 25 பேர் வச்சு ஆரம்பித்து அதில் வர ஃபண்ட்ஸ், அதில் வர ப்ராஃபிட் எல்லாமே வந்து அவங்களே எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய கண்ட்ரோலில் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க இதை தலையிடுறதுனால அந்த எல்லா பெனிஃபிட்டும் அந்த மாதிரி இருக்க அந்த வில்லேஜ் சைடில் இருக்கிற அந்த ரிச் பீப்புளுக்கு மட்டுமே போய் சேரும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் cooperative society. Then the fifth one, inadequate rural credit. This cooperative societies இந்த கூட்டுறவு சங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா they'll give loans only for productive purposes. ஏதாவது உற்பத்தி செய்யணும் அப்படின்னு மட்டும்தான் அவங்க லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்களுடைய சொந்த செலவுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது குடும்ப செலவுக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்போது அந்த ரூரல் புவர் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா they'll always depend on the money lenders. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ், தனிப்பட்ட அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுறதுக்கு அவங்க அந்த மணி லெண்டர்ஸ் கிட்ட தான் அவங்க போவாங்க. தென் இந்த cooperative have not been successful in freeing the rural poor from the clutches of money lenders. ஸோ இதனால் என்ன ஆகும்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினால் இந்த புவர் பீப்புளுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போகுது.
The sixth one, lack of managerial skills. This cooperative society are managed by the managing committee elected by its members. அவங்க யாரை எலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இதை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க அந்த மெம்பர் வந்து அந்தளவுக்கு குவாலிஃபைடாகவும் இருக்க மாட்டாங்க, அவ்வளோ ஸ்கில்டாகவும் இருக்க மாட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனாகவும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் அ புவர் ஃபங்க்ஷனிங் அண்ட் டிஃபிகல்ட்டின்னு அவங்களுடைய ஆப்ஜெக்டிவ் அவங்கள குறிக்கோள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். தென் the seventh one, government intervention. As the government interferes very often, அடிக்கடி கவர்மெண்ட்ஸ் தலையிடுறதுனால அவங்களுடைய ஒர்க் வந்து அவங்க ஸ்மூத்தாக கண்டினியூ பண்ண முடியாது. பிகாஸ் தே ஒன்ட் மெயின்டைன் ப்ராப்பர் அக்கௌண்ட்ஸ். தென் எயித் ஒன், மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். த மெம்பர்ஸ் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இவங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டு தான் when they have misunderstanding between them, when they are corrupted. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் தேல் டேக் த ஃபண்ட்ஸ். சில பேர் வந்து கையாண்டுருவாங்க, அதாவது மொத்த பணத்தையும் ஒருத்தர் எடுத்துப்பாங்க. இதனால் நிறைய வந்து குழப்பங்கள் வரும், நிறைய சண்டைகள் வரும். இதனால் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியே சம்டைம் என்ன பண்ணுவாங்க, இழுத்து மூடிடுவாங்க. தென் இஃப் inefficiencies leading to losses, this cooperative societies ஃபண்ட்ஸ் ஆர் வெரி லிமிட்டட். இவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறதுனால லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து இவங்க அடாப்ட் பண்ண முடியாது. இவங்க காலங்காலமாக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ அதுதான் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். தென் டென்த் ஒன், லேக் ஆஃப் சீக்ரெசி. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து அவங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கும். அவங்கள பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் இவங்க மற்ற கம்பெனிஸ் மாதிரி சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. மெம்பர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் வெளியே இருக்க மக்களுக்கும் பப்ளிக்கும் தெரிகிற மாதிரி செஞ்சுருவாங்க. அதனால் மக்களுக்கு என்ன தெரிய வரும்னா, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து இவ்வளோ வருமானம் வரும், இதில் இத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாமே இப்படி தான் வந்து அவங்க ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. தென் கான்ஃப்ளிக்ட்ஸ் அமங் மெம்பர்ஸ். கோஆப்ரேட்டிவ் மீன்ஸ் கோஆப்ரேஷன் அமங் மெம்பர்ஸ். இங்கே என்னென்னா தே மஸ்ட் பி ஹார்மனி, அதாவது யுனைட்டடாக இருக்கணும், எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத இந்த கோஆப்ரேட்டிவ் அதோட முக்கியமான ஒரு மோடே. பட் ஆனால் இங்கே என்ன நடக்கும்னா அவங்களுக்குள்ளேயே பாலிடிக்ஸ், இன்டர்னல் பாலிடிக்ஸ், ஒருத்தருக்கு பாலிடிக்ஸ் இருக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட் இன் ஒப்பீனியன்ஸ், அவங்களுடைய கருத்து வேறுபடும். அண்ட் குவாரல்ஸ், சச்சரவுகள், சண்டைகள் அடிக்கடி வர்றதுனால என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷனிங் வந்து ஸ்மூத்தாக இருக்காது. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகாது. தென் லிமிட்டட் ஸ்கோப். This cooperative society is only for small enterprises in particular areas. இதே வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கெலாம் வந்து இவங்க ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களுடைய ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்க ஃபண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்க வந்து பிக் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து இவங்க எதுவுமே வந்து செய்ய முடியாது. அப்படின்ற பட்சத்தில் இவங்களுடைய ஏரியாஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இவங்க என்டர்பிரைசஸ் இவங்க ஃபண்ட்ஸ் தர இடமும் வந்து ரொம்ப லிமிட்டடாக வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இவங்க ப்ரொவைட் பண்ண முடியும். Now we'll see the types of cooperatives. These cooperatives are classified into 6 types. They are consumers cooperatives, producers cooperatives, marketing cooperatives, credit cooperatives, housing cooperatives, cooperative farming societies. Now we'll be learning one by one. The first one is consumers cooperatives. So by the name itself, it is opened for consumers alone. ஸோ கன்சியூமர்ஸ்க்கு மட்டும் அப்படின்னா என்ன, எப்படி? ஃபார் ப்ரொவைடிங் குட்ஸ் அட் பெட்டர் ப்ரைஸஸ் ஆர் குவாலிட்டி இன் த குட்ஸ் ஆர் சர்வீஸ்ங்கிற ஒவ்வொரு பொருளும் சமயத்தில் விலை கம்மியாகவும் அவங்க தருது. இதுதான் அவங்களோட மெயின் மோட்டிவ். இந்த கோஆப்ரேட்டிவ் எதுக்காகனா கன்சியூமர்ஸ் வந்து சீப் ரேட்லேயும் குவாலிட்டியான குட்ஸும் வாங்குறதுக்காக ஓப்பன் பண்ணது தான் கன்சியூமர்ஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ். Then the second one, producers cooperatives. It was established and operated by producers. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து ப்ரொடியூசர்ஸே, யாரெல்லாம் வந்து உற்பத்தி செய்கிறாங்களோ அவங்களே வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ஆரம்பித்து அவங்களே வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஸோ இங்கே என்ன பண்ணாங்கன்னா அவங்க தயார் பண்ண பொருளை, அவங்க உற்பத்தி பண்ண பொருளை, அவங்க ப்ரொடியூஸ் பண்ண பொருளை டைரெக்ட்லி they'll deal with the consumers. டைரெக்டாகவே அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. Example, if you take cooperative weaver society, cooperative carpenting units, cooperative match factories. இந்த மேட்ச் ஃபேக்ட்ரிஸ்னால் இந்த வத்தி பெட்டி செய்வாங்க இல்லையா அது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஸ்டார்ட் பண்ணதான் இந்த ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ். தென் மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸ். மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸ் என்னன்னா, இந்த ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய குட்ஸை வந்து இவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இவங்களே மார்க்கெட்டிங் பண்ணுறது, இவங்களே ஸ்டோர் பண்ணுறது, அண்ட் தென் அட்வர்டைஸிங் எல்லாமே அந்த எல்லா ப்ராசஸும் வந்து மிடில்மேன் செய்கிற அத்தனை ப்ராசஸுமே வந்து இந்த மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸ் வில் டேக் கேர். ஸோ எவ்ரி திங் தில் டூ ஃபார் லோ ப்ரைஸஸ். தென் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ். This cooperative society started to provide credit for those agriculturists, அதாவது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு, சொந்தமாக செல்ஃப் எம்ப்ளாய்டு சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு, அண்ட் தென் சேலரிட் எம்ப்ளாயீஸ் ஆல்சோ, கூலி வேலை செய்வாங்களே அவங்களுக்கு கூட வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, கடன் கொடுத்து உதவுவாங்க. தென் housing cooperatives. So it means that they'll provide residential accommodation to the members on ownership or rent basis. அதாவது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தருவாங்க. அப்படி இல்லைன்னா லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 15 years to 20 yearsக்கு வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சில பேர் வெறும் லேண்ட் மட்டும் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த லேண்டில் வந்து வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கு அமௌண்ட், அதாவது ரெண்ட் பேசிஸில் விடுவாங்க. ரெண்ட் பேஸில் விட்டுட்டு அண்ட் தென் அந்த ரெண்ட் கூடயே வந்து இனிஷியல் பேமெண்ட்டும் வந்து பார்ட் பேமெண்ட்டாக பண்ணிகிட்டே வருவாங்க. எப்போ அவங்க கடன் ஃபுல்லாக அடைச்சிட்றாங்களோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த வீடு வந்து ஓன் ஆகிடும். Then cooperative farming societies. Here various farmers அந்த வில்லேஜில் இருக்க நிறைய ஃபார்மர்ஸ் சேர்ந்து அவங்களுடைய லேண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரே லேண்டாக they'll be cultivating. அப்போது அவங்க கல்டிவேட் பண்ணுற பொருளை வந்து they'll be selling it இந்த சொசைட்டி. அதில் வர வருமானத்தை அகெயின் they'll be sharing. ஸோ இது எப்படி இருக்கும்னா, சப்போஸ் இப்போ ஒரு ஃபார்மருக்கு வந்து இல்லை ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் எனக்கு வேண்டாம், நான் இந்த குரூப்பில் சேரலை அப்படின்னு சொல்லும்போது he can withdraw from them. அப்போ அவர் தனியாக ஒரு எப்படி வந்தாரோ அதே மாதிரி he can go out with his land. அந்த லேண்ட் வந்து எந்தெந்த ஃபார்மர் ஓன் பண்ணுறாங்க அவங்களுடைய ஓனர்ஷிப்பில் தான் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், I think you all understood the advantages and disadvantages. In the next video session, we'll be learning from a new chapter. Go through the video session again, students. Thank you and have a nice day.